இந்த ருசியா ருசியில இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ் பார்க்க போறோம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான பேரோட பல டிஷ்ஷஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ். அது என்ன டிஷ்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். மீனா மேடம், இன்னைக்கு நம்ம ருசியா ருசியில வந்து எப்பவுமே சமைக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் சமைக்க போறோம் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சில்லி பன்னீர் பண்ணலாம், ஆல் டைம் ஃபேவரட். ட்ரை வெர்ஷன் பண்ணலாம், இதுவே லிக்விட் வெர்ஷன் பண்றாங்க இல்லையா, கிரேவி மாதிரி. ஆமா, பட் இன்னைக்கு ட்ரை வெர்ஷன் லைக் ஸ்டார்டர் மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் இந்தோ சைனீஸ் டிஷ். ஓகே, ஸோ எனவே இங்க வந்து நம்ம எல்லாருக்குமே சைனீஸ் டிஷ் ரொம்ப பிடிக்கும். பட் பியூர்லி சைனீஸை நம்ம பண்றது இல்லை. ஹோட்டல்ல கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தோ சைனீஸ் வெர்ஷனாக தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இன்னைக்கு வந்து சில்லி பன்னீர் ட்ரை வெர்ஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இன்கிரீடியன்ட் பார்க்கலாமா? பீன் பன்னீர், 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம், குடமிளகா, ரெட், எல்லோ, கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ்க்கு. இது கிடைக்கலன்னா கிரீன் அப்சல்யூட்லி ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம, அப்போ கொஞ்சம் பெருசா இருந்தா பெட்டர். ஓகே, அப்புறம் சால்ட். இது வந்து சில்லி கார்லிக் சாஸ்னு கிடைக்கிறது கடையில, அப்படி இல்லைன்னா கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, அப்புறம் காரப்பொடி, சோயா சாஸ், அப்புறம் இது வந்து கார்ன்ஃபிளவர், கொஞ்சம் மைதா, இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லி, அப்புறம் இது வந்து தனியா ஜீரா பவுடர். ஓகே, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள், கொத்தமல்லி, பெப்பர் அண்ட் ஆயில். எனி ஆர்டினரி குக்கிங் ஆயில். நான் இங்க வந்து குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஓகே, எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து சில்லி பன்னீர் பண்ண போறோம். இந்த சில்லி பன்னீருக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா கண்டிப்பா பன்னீர் வேணும், அதுக்கப்புறம் குடமிளகா, எல்லா கலர் குடமிளகாவும் நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்க கிரீன் மட்டும் கிடைச்சாலும் ஓகே, இல்லை கிரீன், ரெட், எல்லோ மூணுமே கிடைச்சிச்சுன்னா அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் மைதா வேணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சோள மாவு, நாங்கள் வந்து எல்லோ கலர் சோள மாவு எடுத்திருக்கோம். அப்புறம் சோயா சாஸ், கார்லிக் சில்லி பேஸ்ட், கார்லிக் சில்லி சாஸ் எடுத்திருக்கோம். இல்லை நீங்கள் வந்து அந்த கார்லிக் சில்லி சாஸ் கிடைக்கலன்னா கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் வந்து ஜீரகம் அண்ட் தனியா ரெண்டும் கலந்த பவுடர். ஜீரா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன்னா தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்ந்து கலந்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயத்தாள், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், யூஸ்வல் குக்கிங் ஆயில் அண்ட் பெப்பர். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு இல்லையா? அண்ட் குடமிளகா நம்ம எப்படி கட் பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்றோம் இல்லையா? பாருங்க, இந்த மாதிரி குடமிளகாவை கட் பண்ணிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி இதே சைஸ்ல நீங்க வந்து வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே யூனிஃபார்மா இருந்தா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அந்த குடமிளகாவும் அந்த வெங்காயமும் ஒரே மாதிரி. அண்ட் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் இல்லையா? பேலன்சிங் ஆக்ட் தான், அது கூட நம்ம வேண்டாம்னா விட்டுடலாம். ஓகே, ஸோ இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 ப்ராசஸா பண்ண போறோம். ஒன்னு வந்து மைக்ரோவேவ், ஒன்னு அந்த கேஸ். ஸோ வேணும்னா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தி வெர்ஷனுக்கோசரம் மைக்ரோவேவ் பண்றேன் காமிக்கிறேன். இது வந்து நம்ம கடைகள்ல இப்படிதான் கிடைக்குது இல்லையா? ஆமா, நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லாப் மாதிரி கிடைக்கிறது இல்லையா, அது கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் கொஞ்சம் மேரினேட் பண்ணி மைக்ரோவேவ்ல வைக்கலாம், இல்லாட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். எதர் ஆப்ஷன், எது வேணா. நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம மைதா, கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்குதுல. ஓகே, 1.5 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, அப்புறம் கொஞ்சம் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு, சால்ட் கொஞ்சம். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஹோல் ப்ராசஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணலாம், பட் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படியே பன்னீர் இதில் ஆட் பண்ணலாம், பட் இது பண்ண ஓகே, அப்படியே பன்னீர் ஆட் பண்ணும்போது அந்த ஒரு சப்புன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அது யூஸ்வலி நம்ம யாருமே லைக் பண்றது இல்லை. கொஞ்சம் மைதா. ஓகே, எக் பிடிக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்ல எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் ஆட் பண்றேன். எக்னா எக் ஒயிட் மட்டுமா? ஹோல் எக். நல்ல வாட்டரியாவே பண்ணிக்கலாம். எனவே இதுல வந்து சோள மாவு இருக்கிறதுனால சிக்கன் ஆயிடும். ஆமா,
சூடானதும் பார்த்தீங்கன்னா அப்படியே திக் ஆகிடும். ஸோ இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம்னா 1.5 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சம் மைதா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா போதும் இல்லையா? ஒரு ஸ்பூன் மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நான் இது நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு பன்னீர் ஆட் பண்ணி. ஸோ நம்ம வந்து இந்த சோள மாவு, மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கோம். அப்படி தண்ணி நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஒரு 2 மினிட்ஸ் சிட் பண்ணி வச்சோன்னா அதுக்கு உள்ள கொஞ்சம் எசன்ஸ் இறங்கும். ஆக்சுவலி இதை அப்படியே இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நீங்க எடுத்து டீப் ஃப்ரை பண்ணலாம். அப்படி ஜஸ்ட் கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் ஊற ஒரு 5-10 மினிட்ஸ் போறோம். ஊற வச்சுட்டு இது வந்து எடுத்து ஃப்ரை பண்ணுவோம். நம்ம பன்னீர் பக்கோடா பண்ணுவோம் இல்லையா, அப்படியே ஃப்ரை பண்ண நான் வந்து மைக்ரோவேவ் பண்ண போறேன். ஸோ தட் வி கெட் லிட்டில் ஹெல்த்தி வெர்ஷனா பண்ணலாம். சரி. ஸோ எல்லாருமே இப்போ அதுதான் லைக் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஜஸ்ட் அந்த கொஞ்சம் கோட் ஆனா போறோம் உங்களுக்கு. ஓகே. அந்த ஜிஞ்சர் கார்லிக் எசன்ஸ்லாம் உள்ள நல்லா இறங்கியிருக்கும். ஓகே. அண்ட் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன், லைக் 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி, ஜஸ்ட் டு ஹேசன் அப் த ப்ராசஸ். கொஞ்சம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஆயில் ஈவனாக கோட் ஆகிக்கட்டும் எல்லாமே. ஸோ லைக் நான் ஒரு 2.5 மினிட்ஸ் வைக்கலாம் மைக்ரோவேவில். ஓகே. ஸோ 1 மினிட் இன்டர்வெல்ல எடுத்து ஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை நாங்கள் வந்து மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 மினிட் வைக்கிறேன். ஓகே. பை த டைம் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ஸோ பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ நமக்கு வந்து அந்த பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீர் நம்ம சோள மாவு, மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தண்ணி, உப்பு, இதோட நம்ம வந்து பன்னீரையும் கட் பண்ண பன்னீரையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதில் நல்லா ஊற வச்சு நல்லா கோட் பண்ணி அதை எடுத்து மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் போட்டு அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து 2 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம், மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் 1 மினிட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இங்கே பேனும் ஹீட் ஆகிட்டு ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஓகே. கொஞ்சம் போதும், ரொம்ப ஆயில் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணுறதுக்கு தான். ஓகே. ஸோ இது ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே ஒரு ஸ்டர் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் முடியும் இல்லையா? உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு மைல்டு கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும் மைக்ரோவேவ்லேயே. ஓகே. ஒரு 2.5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க ட்ரை ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ பாருங்க ட்ரை ஆயிடுச்சு, லிக்விட் ரொம்ப இல்லை. ஆமாம். ஸோ 1 மோர் ஸ்டர், நல்லா கோட் ஆகிற மாதிரி ஸ்டர் கொடுத்துட்டு another 1 minute. அண்ட் பன்னீர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் இன்க்ரீடியன்ட் இல்லையா, சீக்கிரமே வெந்துடும். ஆமாம், சீக்கிரம். ஸோ இதில் இப்போ நம்ம